பயங்கர ஆர்வமா சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா நீ என்கிட்ட வந்து ஒரே ஒரு தடவ சண்டை போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஏதோ ராவடி, திருவள்ளூர் எங்கேயோ போற ட்ரெயின்ல ஏறி இருக்கோம். 2 பேரும் உட்கார்ந்திருக்கும்போது, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அது வந்து உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட நீ. ஓஷோவ. ஓ! ஓஷோ வந்து திங்கர்லாம் கிடையாது. அவரு ஒரு பெர்ஃபார்மர். அவரோட அவரோட பேச்சு, அவரோட திங்க் பண்றது எல்லாமே அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுல எதுவுமே வந்து ஒரிஜினலா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் இன்னைக்கு எனக்கு ரஃபா இவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது. அது வந்து உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அந்த டைம் வந்து உண்மையான ஓஷோ பக்தனா இருந்திருக்கிற போல. அது ஒரு இன்ஸ்டன்ஸ் தானா? ஆமா, ஒன் ஆஃப் த ரேர் அக்கேஷன்ஸ் when you fought back passionate-ஆ வந்து ஓஷோவை டிஃபெண்ட் பண்ணினேன். அதுக்கப்புறமா வேற எப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட ட்ரை பண்ணேன் நான். அதுக்குள்ள நீயே வந்து அதை விட்டு வெளில வந்துட்ட போல. ஆடப்பா அந்த ஆள் ஒரு மிஸ். அந்த ஆள் நான் ஏடி. இல்ல ஒரு பாயிண்ட் மேல ரிலேட்டிவ்னு தெரியும்ல. there are things which we can follow. ஆனா எல்லாமே சுத்தி சுத்தி ஒரு இடத்துக்கு வரும். அது தான் இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் ஸ்டார்ட் கெட்டிங் போரிங். வேற வேற இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நடக்க ஆப்வியஸ்லி ஓஷோ மட்டும் இல்ல, இன்னும் வேற வேற நிறைய பேரும் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதும் வர ஆரம்பிக்கும் போது கவுண்டரா அதுக்கு அண்ட் அது இல்லாம நீ ஆக்சுவலா ஓஷோ கம்யூன் அதுக்கு எதுக்குமே போறதுக்கான எந்த முயற்சியும் செய்யல. எந்த வகையான என்கேஜ்மெண்ட்டும் இல்ல. ஓஷோ படிக்கிறதோட போதும். அந்த ஆளுங்களோட அவங்களோட ஓஷோ கம்யூனிட்டியோட கம்யூனிகேட் பண்ணணும்னே ட்ரை பண்ணல. மோஸ்டா அந்த நையாண்டி ரொம்ப ரசிச்சோம். அவரு வரல எல்லா ரிலீஜனையும் அந்த ரிலீஜன். எனிவே யூ ஹேட் a very active social circle. அதனால உனக்கு அது தேவைப்படல. தேவைப்பட்டிருந்தா மேபி போயிருக்கியா? அப்ப அது புனே ஆசிரம்லாம் போனதில்ல. நான் ஒரு வாட்டி சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். என்னதான் பண்றேன் போர் ஆயிடுச்சு எனக்கு. யாருமே ஆப்வியஸ்லி ஓஷோ அளவுக்கு அவங்க யாரும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க முடியாது இல்லையா? எல்லாம் அவங்க பாட்டுக்கு உட்காந்துங்கன்னா அவன் பாட்டுக்கு இந்த ஹோட்டல்ல நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போனா எப்படி இருப்பாங்க எல்லாரும்? அவங்க என்னென்ன சாப்பிடணும் எதுன்னு அவங்கவுங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதுல ஒரு இது இருக்காது. அப்புறம் போனா எவனோ ஒருத்தன் பேசுறவனுங்களுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஏப்பா ஏதோ நான் ஓஷோ இதுக்கு வந்துட்டேன், தெரியாம அறியாத வயசுல தெரியாம இதுக்குள்ள வந்துட்டேன், ஏதோ நானும் சர்வைவ் ஆகின்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இருந்தாங்களே. யாருமே வந்து ஒரு சம்வேர் எனக்கு என்னமோ எங்கேஜ் ஆகல நான். அதனால நான் போயிட்டு ஒரே ஒரு நாள் சுத்திட்டு நான் ஒன்னையோ கார்த்தியோ காப்பி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஐ வாண்ட் பி லைக் இட்ஸ் அட்டர் டைம் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓஷோ அவரு பார்த்த விஷனை எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பண்ண ஃபோர்ஸ்ஃபுல்லா தே ஆர் டூயிங் இட், நாட் அவுட் ஆஃப். எல்லாருமே அப்படிதானே. நான் மாதிரி இப்படியே டிக்டோவா இவன மாதிரியே செய்யணும்னா இட்ஸ் போரிங். சோ போரிங். நிறைய பேர் அதுல சேர்ந்தவங்க, அந்த கம்யூனிட்டில சேர்ந்தவங்க இனிஷியலா ஒன்ஸ் அவர் இல்லாத போது வெரி பிக் வாய்ட் ஃபெல்ட். என்னடா நம்ம எங்க இப்ப நம்ம சரி ஊருக்கு போயிடலாம் இது வேலைக்கு. ஈவன் அவர் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தேன்னா யூ ஃபீல் சம்திங் லைக் புல்ட் இன். ஆமால அப்படின்ற மாதிரி வில் கான்கர் வாட் எவர் ஹி சேஸ். பட் மொமெண்ட் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நம்ம பார்க்கல, அந்த புக்கை படிச்சு பக்கத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ரியாலிட்டி சிங்ஸ். அந்த கொஞ்ச நேரம் அந்த இமேஜினேஷன்ல போறோம்ல, ஆர் அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் ஒரு ஒரு பேர்ட்ஸ் வியூல ஹைல போயிட்டு பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா தெரியுது. கீழே விழுந்துரும் அடுத்த நிமிஷம். கூட்டத்துல இருப்போம். That's what he also says. You will be in crowd, you have to come out. பட் அப்படின்னா அது யாராவது பண்றாங்களான்னு தெரியல எனக்கு. அண்ட் அவரே அப்படி இருக்காரான்னு தெரியல. அவரே கிரௌடுக்குள்ளதான் இருந்தார், சுத்தி ஆளுங்க இருந்தாரு.